ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نடியார் அலைஹி பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷர்ஹ் சுன்னா நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கையில் இமாம் அல் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் பர்பஹாரி அவர்கள் எழுதின இந்த நூலை 16வது அமர்விலே இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்றைய வரிகளுக்குள் செல்வோம் பிஇذنில்லாஹ். ஷேக் அவர்கள் நேற்று கடைசியாக எங்கே பார்த்தோம்? நேற்று கடைசியாக நாம் எங்கே பார்த்தோம்? அல்லாஹ் நடிகார்களே, எந்த இடத்திலே நாம் இருக்கிறோம்? எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள்? 59வது விஷயத்திற்குள் வருகிறோம். ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர்கள். ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர்கள். என்ன பேசுகிறார்கள் என்பதை பார்ப்போம். ஷேக் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர்கள். இதுதான் இமாம் மாலிக், இப்னு அனஸ், சுஃபியான் அஸ்-சௌரி, ஹசன் இப்னு சாலிஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மற்றும் ஏனைய ஃபிக்ஹ் கலை அறிஞர்களின் கருத்தாகும். ஏனெனில் இவ்வாறு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தக்பீருடைய விஷயம், ஜனாசா தொழுகை நாம் தொழுகிறோம் அல்லவா? ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4க்கு மேலுள்ள தக்பீர்களை தொழுது வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு ஹதீஸ்களில் வருகிறது. 5 தக்பீர்கள், 6 தக்பீர்கள் என்று வருகிறது. ஜனாசா தொழுகிறோம் அல்லவா? ஜனாசா தொழும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று இந்த சொல்லக்கூடிய இந்த தக்பீர் 4க்கு மேலும் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. ஆனாலும் இதில் ஆக சரியான கூற்று அல் அக்ரப் வர் ராஜிஹ். இதில் உலமாக்கள் எந்த கருத்தை சொல்கிறார்கள் என்றால், சில நேரம் ஹிலாஃப் வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் நமக்கு எதை அறிவித்தார்கள், எந்த செயலை செய்தார்கள் என்பதை பார்ப்பார்கள் உலமாக்கள். அப்படி இருக்கும் பொழுது 4 தக்பீர்களை கொண்டுதான் கடைசி காலங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். அவ்வாறே 4 தக்பீர்களை தான் கூறினார்கள் என்பதனால்தான் நம்மிலும் இப்போது வரை அல்ஹம்துலில்லாஹ் இந்த 4 தக்பீர்களிலேயே நாம் நம்முடைய ஜனாசா தொழுகையை நிறுத்திக் கொள்கிறோம். எனவே இதுவே ஆக கருத்தானது என்பதை உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அதையே நூலாசிரியர் அவர்களும் இங்கு சொல்கிறார்கள். சரி, இந்த ஜனாசா தொழுகை மசாலாவோடு இன்னொரு மசாலா இருக்கிறது. என்ன மசாலா? ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்த வேண்டுமா அல்லது ஒரு முறை உயர்த்தினால் போதுமா? இதன் சார கருத்தை ஷேக் ரபி அவர்கள், இந்த நூலின் விளக்க உரை எழுதினவர்கள் ரஹிமஹுல்லாஹ், தெளிவாக என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்கள் நூலிலே அவுனுல் பாரியிலே சஹாபாக்கள் வெளிவந்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்துவதுதான் சுன்னஹ். இதுதான் சஹாபாக்களுடைய கூற்றாகவும் இருந்தது, சஹாபாக்களின் செயல்களாகவும் இதுதான் இருந்தது. இப்னு சௌர் மற்றும் பல சஹாபாக்கள், இப்னு உமர் மற்றும் ஏனைய சஹாபாக்கள் எல்லோருமே ஒவ்வொரு தக்பீர்களுக்கும் கையை உயர்த்தினதுதான் சரியான கூற்று. மேலும் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், ஷேக் ரபி அவர்கள், அல்பானி போன்ற இமாம்கள், முக்கியமாக கூஃபாவை சார்ந்த அறிஞர்கள், இப்னு உமர் அல்ல இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய மாணவர்கள், இவர்கள் இதில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றால், ஒரு முறை, ஏனெனில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை வைத்துதான் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில் கையை உயர்த்தினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உயர்த்தவே இல்லை. ஏன்? தொழுகையில் கூட நாம் ஒரு முறை தான் உயர்த்துகிறோமா தக்பீர்களுக்கு? தொழுகையில் கூட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை காட்டிலும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸை எல்லாத்தையும் முன்படுத்துகிறோம். அல்லாஹ்வின் தூதர் பல இடங்களில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த இது இஜ்திஹாத், அதற்கு முன்னால் அந்த இமாம்களுடைய இஜ்திஹாத் இது. மேலும் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை, ஒரு கையை உயர்த்தவில்லை என்று அவர்கள் ஆதாரம் கூட்டக்கூடிய ஹதீஸ், அது பலஹீனமான ஹதீஸ்.
அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸாக இல்லை என்பதை ஷேக் ரபீ அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, சரியான கூற்று இதில் என்னவென்றால், இது ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும் அல்லது பெருநாளுடைய தொழுகையாக இருக்கட்டும், ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்துவதுதான் மார்க்க ஆதாரத்திற்கும் அதிகமாக சஹாபாக்கள் செய்ததாகவும் மார்க்க ஆதாரத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கூற்று ஒவ்வொரு தக்பீர்களுக்கும் கையை உயர்த்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலில்லாஹில் ஹம்து. சரி, அடுத்ததற்குள் செல்வோம். 60வது விஷயம், வானத்திலிருந்து இறங்கும் மழையின் ஒவ்வொரு துளியுடனும் ஒரு வானவர் இறங்கி வருகிறார். ஏற்கனவே நாம் சொன்னோம், இதுவரை ஒரு 3 அல்லது 4 ஃபிக்ஹ் மசாலா படித்திருக்கிறோம் இந்த நூலில். ஒரு 3 அல்லது 4, 60வது விஷயத்தில் இருக்கிறோம், 60வது மசாலாவில் இருக்கிறோம். இருப்பினும் இதில் ஒரு 4 ரீதியான அல்லது 5 ரீதியான ஒரு ஃபிக்ஹ் மசாலாவை படித்திருக்கிறோம். ஏன், எதற்காக படிக்கிறோம் என்ற காரணத்தை எல்லாம் நான் ஏற்கனவே முன்கூட்டியே விளக்கியிருக்கிறேன். சரி, இந்த விஷயத்திற்கு வருவோம். ஒவ்வொரு வானத்திலிருந்து இறங்கும், கவனியுங்கள், வானத்திலிருந்து இறங்கும் மழை துளி, அல் கதராத், கதராத்துல் மதர், அந்த ஒவ்வொரு மழை துளிக்கும் ஒவ்வொரு வானவர் அவர்கள் இறங்கி வருகிறார் என்பதும், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் அவருக்கு எங்கு கட்டளையிட்டானோ, அந்த வானவர்களுக்கு எங்கு கட்டளையிட்டானோ அந்த துளியை அங்கே அந்த துளியை அவர் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொரு வான துளிகள் என்றால் ஒரு மணி நேரம் மழை பெய்தால் எத்தனை துளிகள் யோசித்து பாருங்கள். அல்லது அரை மணி நேரம் ஒரு மழை துளி என்றால் எத்தனை துளிகள் துளிகள் துளிகள். ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு மலக்கிருக்கிறார்கள். அதை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்குதான் உலமாக்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். என்னதான் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகத்துவமும் அவனுடைய கண்ணியமும் அவனுடைய சக்தியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒன்றும் அவனுடைய ஆற்றலுக்கு தூரமானதல்ல, அவன் ஆற்றலுக்கு உரியதுதான், அதில் எந்த சந்தேகம் நாம் கொள்ளவில்லை. ஆனால் இது உண்மையிலேயே குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது வந்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்த கருத்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். என்னதான் இந்த விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புக்கு எப்பாற்பட்டவன் செய்யக்கூடியவன். ஆனால் ஒவ்வொரு மலை துளிக்கும் ஒவ்வொரு வானவர் இறங்கி வருகிறார்கள் என்பதை நாம் காட்ட வேண்டியதற்கு ஆதாரம் வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அது ஒரு மறைமுகமான ஒரு விஷயம், அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். இதற்கு ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா போன்ற சில இமாம்களின் கூற்றுகள் வருகிறது. என்ன கூற்றுகள் வருகிறது என்றால், மலை துளிகளை கணக்கிடுகிறார்கள் வானவர்கள் என்று வருகிறது. மலை துளிகளை மாணவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்று வருவது. அப்படியே இது இமாம்கள் சொன்னாலும் இது அவர்களுடைய இஸ்திஹாதின் அடிப்படையில் இருக்குமே தவிர அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு வந்திருக்கிறதா என்றால் இந்த வானவர்கள் மலை துளி சம்பந்தமான விஷயத்தில் இல்லை என்றுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படியே அவர்கள் சொன்னதை என்னவென்று சொல்கிறார்கள், மலை துளிகளை கணக்கெடுக்கிறார்கள் என்றுதான் வந்திருக்கிறதே தவிர ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு வானவர் இறங்கி வருகிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இன்னும் ஷேக் ரபி அவர்கள் இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு கூடுதல் விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். நான் எதற்காக அஞ்சுகிறேன் என்றால், இதை ஒருவேளை நூலாசிரியர் இஸ்ராயிலாத் அஹ்லுல் கிதாப் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதை நமக்கு இங்கு ஒரு அடிப்படையாக சொல்லியிருக்கிறார்களா என்பதிலும் நான் அஞ்சுகிறேன். இது ஒருவேளை இது இஸ்ரவேலர்கள், அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடம் இது அறிவிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் குர்ஆனும் நமக்கு முன்னால் நபி அவர்கள் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ்வை பற்றியும் வானவர்கள் பற்றியும் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் எல்லாம் என்னெல்லாம் பேசிக் கொண்டார்கள். அதில் பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்கும், எல்லாம் கலந்திருக்கும். அதனால் தான் நம்முடைய கொள்கை என்ன, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அஹ்லுல் கிதாப் நமக்கு அறிவிக்கக்கூடியது ஏதாவது வந்தால் குர்ஆன் நம்முடைய மாற்றத்திற்கு நம்முடைய ஷரீஅத்துக்கு உட்பட்டு இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படி நிகரா அதற்கு மாற்றமாக இருக்கிறது என்றால் அதை தவிர்த்து விடுவோம். எதுவுமே சொல்லவில்லை, குர்ஆன் எதிர்க்கவும் இல்லை, குர்ஆன் ஆதரிக்கவும் இல்லை என்றால் அதை உண்மையும் படுத்த மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், பொய்ப்படுத்தவும் மாட்டோம். இதுதான் நம்மளுடைய அடிப்படை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு துளிக்கும் வானவர் இறங்கி வருகிறார்கள் என்ற செய்தி அது இஸ்ராயலர்களுடைய அடிப்படையாக இருக்கும், அஹ்லுல் கிதாபில் இருந்திருக்கும். ஆனாலும் இதற்கு அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கூறி இந்த விஷயத்தை முடிக்கிறார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததற்கு செல்வோம். 61 பத்ரு போரின் போது கொலை செய்யப்பட்டு கிணற்றில் போடப்பட்ட குறைஷி தலைவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய போது இறந்து போன அந்த இணை வைப்பாளர்கள் நபியின் பேச்சை செவிமடுத்தார்கள் என்பதை நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன விஷயத்தை பற்றி ஷேக் அவர்கள் பேசுகிறார்கள்? என்ன விஷயத்தை பற்றி ஷேக் அவர்கள் இங்கு பேசுகிறார்கள்? நமக்கெல்லாம் தெரியும் பத்ரு போரில் என்ன நடந்தது, அஹ்லு குலைப் என்ன நடந்தது. அந்த கிணற்றில் அந்த இணை வைப்பாளர்கள் சண்டை முடிந்தவுடன் இறந்த அந்த இணை வைப்பாளர்கள் கிணற்றிலே போடப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் கிட்ட கழிந்து வருகிறார்கள். உலமாக்கள் இங்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களும் ஜின்களும் ஒரு அத்தியாயத்தை கட்டுக்கூட்டும் கொண்டு வருமான அற்புதமான குர்ஆனை இறக்கி அருளினான். பத்ரு போரில் கொல்லப்பட்ட முஷ்ரிக்கீன்கள் உடல்கள் ஒரு கிணற்றில் குலைபில் போடப்பட்டன. அப்போது நபி அவர்கள் அந்த கிணற்றின் அருகே நின்று அவர்களை பெயரிட்டு அழைத்தார்கள். உத்பா, யா உத்பா, யா ஷைபா என்று பெயர் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார்கள். கிணற்றில் போடப்பட்டவர்கள் அவர்கள் தான் அஹ்லு குலைப் என்று சொல்லுவோம். ஏனெனில் அவர்கள் கிணற்றில் கிடக்கிறார்கள். அவர்கள் உடல் அப்படியே போடப்பட்டு விட்டது. பத்ர் போர் முடிந்து 2-3 நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அப்படி அதில் என்ன சம்பவம் இருக்கிறது? உலமாக்கள் என்ன விளக்கிறார்கள் ஹதீஸிலே? உங்களது இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் உண்மையாக கண்டீர்களா இப்போது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிணங்களை பார்த்து கேட்கிறார்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை வாக்களித்திருக்கிறான் என்பதை இப்போது நீங்கள் கண்டு கொண்டீர்களா என்று கேட்டதற்கு, எங்களுடைய இறைவன் வாக்களித்ததை நான் உண்மையாக கண்டு கொண்டேன் என்று கூறினார்கள். அப்போது பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உயிரற்ற ஜனங்களிடமா நீங்கள் பேசுகிறீர்கள்? உயிரற்ற ஜனங்களிடமா நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்லவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சொல்வதை அவர்களை விட நீங்கள் அதிகமாக கேட்டுவிடவில்லையா உமர்? நான் சொல்வதை நீங்கள் கேட்பதை விட அவர்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள் நான் பேசுவது. யார் யார்? மரணித்து செத்து கிடக்கின்ற உடல்கள். இது நம்முடைய கொள்கை. சரி, இங்குதான் அடுத்த ஒரு பிரச்சனை. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைப்பவர்கள் யார்? மாஷா அல்லாஹ், பார்த்தீர்களா? இறந்தவர்கள் கேட்க முடியும், இறந்தவர்கள் நாம் பேசுவதை கேட்க முடியும், நாம் துஆ செய்யலாம். மாஷா அல்லாஹ். அதான் ஒரு இதை எடுத்து விட்டால் வயக்ஃபுரூன பஅத் வயுமினூன பிபஅதில் கிதாபி வயக்ஃபுரூன பிபஅத். சரி, அதுதான் அதே வழிகேடுதான். இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய எத்தனையோ வசனங்கள், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, அல்லாஹ் தெளிவாக திருமறையிலே கூறுகிறான், நீங்கள் மரணித்தவர்களை நீங்கள் செவிமடுக்க வைக்க முடியாது. சரி, இந்த வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்ளும்? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நீங்கள் மரணித்தவர்களை செவிமடுக்க வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் கேட்டது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. செத்து படிந்த ஜடங்களிடமா பேசுகிறீர்களா அல்லாஹ்வின் தூதரே? சரி, இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தில் அடிப்படை மரணித்தவர்களால் கேட்க முடியாது. இது அடிப்படை, இது அடிப்படை. ஒருபோதும் அவர்களால் கேட்க முடியாது. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அல்லாஹ் தன் திருமறையிலே இதை தான் சொல்கிறான் சூரத்துல் அஹ்காஃபிலே. சரி, அப்படி என்றால் இந்த ஹதீஸ்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? பிரத்யேகமான மூஜிசாக்கள். அது என்ன பிரத்யேகமான மூஜிசாக்கள்? சில நேரங்களில் ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் மரணித்தவர்கள், அது நாம இருந்தாலும் சரி, நமக்கும் மரணித்தவர்களாக இருப்பவர்கள் மனிதர்கள் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய அந்த விஷயங்களாக ஆக்கி வைப்பான். மரணித்த அந்த மையத்துகளுக்கு கேட்கக்கூடிய சில நேரங்களில் அவர்களுக்கு அனுமதிக்கப்படும். அதில் ஒன்றுதான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் காலடி சத்தத்தை கேட்பது. தஃபன் செய்து விட்டதற்கு பிறகு நம்முடைய காலடி சத்தத்தை யார் கேட்பார்கள்? மரணித்தவர்கள் கேட்பார்கள். இதையும் வைத்துக் கொண்டார்கள் இந்த சூஃபியாக்கள். என்ன வைத்துக் கொண்டார்கள்? இதோ பாருங்கள், இந்த ஹதீஸும் ஆதாரம். நாம் கேட்டால் மரணித்தவர்கள் கேட்க முடியும். தர்காக்களுக்கு நாம் செல்லலாம், தர்காக்களில் நாம் அல்லாஹ் அல்லாஹ் அழைத்து இணை வைக்கலாம், என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம் என்ற இந்த வழிகையை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது எல்லாம் பிரத்யேகமான விஷயம். அதே போலத்தான்
முன்கர் நக்கீருடைய மலக்குகள் கபரு உள்ளே வரும் பொழுது அவர்களும் சரி, அந்த மையத்தாக இருந்தக்கூடிய அந்த உடல் மறுபடியும் அதற்கு ரூஹ் வர வைக்கப்பட்டு அதை அமர வைத்து பேசுவதை கேட்க அல்லாஹ் அந்த ஆற்றலை தருவான். இவ்வாறு பிரத்யேகமான இடங்கள். அதே போலத்தான் அந்த பத்ரிலே கொல்லப்பட்டவர்களுக்கும் இதேதான். அந்த கணக்கை தீர்த்து கொள்வதற்காக நபி அவர்கள் பேசினதை அந்த நேரத்தில் அந்த இணை வைப்பாளர்களை அல்லாஹ் கேட்கும்படி செய்தான். இது நம்முடைய கொள்கை. ஆனால் அடிப்படை ஒரு சட்டம் என்று இருக்கிறது மார்க்கத்தில். மரணித்தவர்களால் கேட்க வைக்க முடியாது. இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, அல்லாஹ் தெளிவாக தன் திருமறையிலே கூறுகிறான். வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் இவர்கள் காஃபிலீன்களாக இருப்பார்கள், அவர்களால் பதில் அளிக்க முடியாது. அவ்வாறே அவர்கள் செவிமடுத்தாலும் அவர்களால் பதிலளிக்க முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக கூறுகிறார். இது அடிப்படை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, யாராவது உங்களிடம் வந்து என்னை நான் பொதுவாக சொல்லி விடுகிறேன். இந்த ஹதீஸில் பாருங்கள், மையத்துகள் கேட்கும் என்பது தெளிவாக இந்த ஹதீஸில் இருக்கிறது. ஆம், தெளிவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சம்பவத்திற்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறான், அவ்வளவுதான். அதுதான் மனிதர்களுக்கு பாடமாக, மனிதர்களை இரையச்சம் ஊட்டுவதற்காக எத்தனையோ காரணங்களை உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஆனால் இந்த அடிப்படையை தகர்ப்பது அல்லாஹ்வின் அடியார்களே வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தெளிவாக கிதாபு தௌஹீதுடைய தௌராவிலே சென்ற வருடம் அல்லது அதற்கு முன்னால் இந்த வருடத்தின் கிதாபு தௌஹீதுடைய தௌராவில், இதை ரமதானுடைய தௌராவில் தெளிவாக இதையெல்லாம் விளக்கி இருக்கிறோம். அங்கே அதை பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, இங்கு இன்னொரு கேள்வி. இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ், நீங்கள் பெரிய இமாமாக பார்க்கக்கூடியவராவது இப்னுல் கையும், சரி, ஆம், அவர்களுடைய நூலில் ரூஹ் என்ற ஒரு நூலில் இதையெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்களே. யார் இப்னுல் கையும்? இப்னுல் கையும் யாருக்கு தெரியும்? அவர்கள் எழுதின ஒரு நூல். கட்சிக்காரர் யார் என்று கேட்டால் இப்போது நம் அனைவர்களுக்கும் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த தலைவர் யார், அதன் தலைவர் யார், இந்த தலைவர் யார்? இந்த தமிழ்நாட்டில் இப்போது இந்த இதில் ஒரு புது தலைவர், அதில் ஒரு புது தலைவர், இப்போது ஆட்சி அவர் மாறுகிறது, இந்த தலைவர் இப்போது மாறுகிறார். ஏன், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிற சமூகம் இப்னுல் கையும் என்றால் யார் என்று தெரியவில்லை. நம் மார்க்கத்தின் மாபெரும் உலமாக்களின் ஆளுமை, பல நூல்களை எழுதியவர்கள். இதை மறந்து விட்டோம். கல்வியை மறந்த சமூகமாக ஆகிவிட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு சமூகம் தங்கள் மார்க்க அறிஞர்களை மறக்கிறதோ அன்றே அந்த சமூகம் அழிவை நோக்கி நகர்கிறது என்பதுதான் அடிப்படை. அதுதான் நாமும். யாரையும் தெரியவில்லை, இப்னு தைமியா தெரியவில்லை, இப்னுல் கையும் தெரியவில்லை, இப்னு பாஸ் தெரியவில்லை, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தெரியவில்லை, இப்னு உஸைமீன் தெரியவில்லை. உலமாக்களை நாம் அறிவதில்லை. யார் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ்? யாராவது மாணவர்கள் இப்னுல் கையும் அவர்கள் எழுதின ஏதாவது ஒரு நூல், ஏதாவது ஒரு நூல்? நூல் பெயர் கேட்டால் நஃப்ஸை சுத்தப்படுத்துவது என்று தலைப்பை சொல்கிறீர்கள். இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் தமிழில் பேச வேண்டும். அத்தாஉ வத்தவா, அத்தாஉ வத்தவா, ஜாதுல் மஆத். இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய நூலிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நூல் ஜாதுல் மஆத். சரி, எப்போது மரணித்தார்கள்? மத்தா தூஃபி இப்னுல் கையும்? அஹ்சன்த், மாஷா அல்லாஹ். சனத 51 بعد 700, 751. இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் யாருடைய மாணவர்? இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் ஒரு நூல் எழுதினார்கள், ரூஹ் என்ற ஒரு நூல். இந்த சூஃபியாக்கள் எங்கே வருவார் என்றால், இந்த சலஃபிகள், இந்த வஹாபிகள் எல்லாம், இந்த சலஃபிகள் வஹாபிகள் இருக்கிறார்களே, இவர்கள் நம்மை தான் சொல்வார்கள் எதற்கெடுத்தாலும். இப்னுல் கையும் அவர்கள் கிதாப் ரூஹிலே செவிமடுக்கும், மையத்துகள் செவிமடுக்கும், மையத்துகள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்ளும், எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் பேசுகிறார்கள். இதற்கு என்ன மறுப்பு? உலமாக்கள் இதற்கு மறுப்பளிக்கிறார்கள். முதலில் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ரூஹ் என்ற அந்த நூல், முதலில் அதில் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுகள் அனைத்துமே பலவீனமானவை.
அதில் அவர்கள் குறிப்பிட்ட இந்த மையத்துகள் கேட்கும், மையத்துகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும், பேசுவதை செவிமடுக்கும். அப்படி இருந்தாலும் தௌஹீதை, ஏகத்துவத்தை உறக்கச் சொன்ன இமாம்களில் ஒருவர் இப்னுல் கய்யிம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை, மையத்துகள் பேசிக்கொள்ளும் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் குழப்பி இந்த சூஃபியாக்கள், இந்த தர்காவாதிகள் குழப்பி விடுவதற்காக இப்னுல் கய்யிம் பெயரை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இங்கு உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் கொடுத்த பெரும்பாலான அந்த ஹதீஸ்கள் அனைத்துமே பலவீனமானவை. இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள், இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சத்தியத்தை தெரிவதற்கு முன்னால், ஏகத்துவத்தை நன்றாக தெரிவதற்கு முன்னால் அவர்கள் எழுதின ஒரு நூலாக இது இருக்கும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஏகத்துவத்தை, சத்தியத்தை நன்றாக தெரிவதற்கு முன்னால், தௌஹீத் பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம் அவர்களை அடைவதற்கு முன்னால், அல்லது இப்னு தைமியாவை சந்திப்பதற்கு முன்னால், அந்த காலகட்டத்தில் அவர்கள் எழுதின நூலாகவும் இருக்கலாம் இந்த ரூஹ் என்ற நூல் என்று இமாம் இப்னுல் கய்யிமுடைய அத்துணை நூல்களை ஒரு பக்கம் வைத்து ரூஹ் என்ற ஒரு நூலை தனியாகவே பிரிக்கிறார்கள். இன்னும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், இது உண்மையிலேயே இமாம் இப்னுல் கய்யிம் எழுதிய நூல் தானா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றே சொல்கிறார்கள். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ இது இப்னுல் கய்யிம் அவர்கள் எழுதின நூல் மாதிரி எனக்கு தெரியவில்லை இந்த ரூஹ் என்ற நூல். இன்னும் உலமாக்கள் மத்தியிலே கிலாஃப் இருக்கிறது. உண்மையிலேயே ரூஹ் என்ற இந்த நூல் நஃப்ஸ், ஆத்மா, நூலுடைய பெயர் ஆத்மா, ரூஹ். இந்த நூல் இப்னுல் கய்யிம் தான் எழுதியிருக்கிறார்களா எழுதவில்லையா என்பதிலே உலமாக்கள் சந்தேகம் கொள்கிறார்கள். ஆனாலும் இதில் சந்தேகம் கொண்டாலும் ஷேகுனா அரஃபாத் அவர்கள் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த நூல் இப்னுல் கய்யிம் அவர்கள் எழுதின நூல் தான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வே மிக நன்கு அறிந்தவன். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, மரணித்தவர்கள் கேட்பார்கள், கேட்க முடியும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இணை வைப்பிற்கு ஒருவர் விழுவது மடத்தனம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு என்பது அல்லாஹ்வினை மட்டுமே அழைக்க வேண்டும். யார் கேட்டாலும், யார் செவிமடுத்தாலும் என்பது அதற்கான குறிப்பிட்ட நேரத்திலே அது வருமே தவிர, ஒருபோதும் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய உதவியையும் உங்களுடைய உதவி நாடுவதை அல்லாஹ்விடம் விடுங்கள். மற்றவர்களிடம் கேட்டு இணை வைப்பிலே விழுந்து விட வேண்டாம் என்பதை அல்லாஹ் நம் நேர்வழியில் செலுத்துவானாக. அடுத்ததற்குள் செல்வோம். 62வது விஷயம், மனிதன் நோயுற்றால் அவரின் அந்த நோய்க்காக அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்குகிறான் என்பதை நம்புவது ஈமானின் ஒரு பகுதியாகும். சுப்ஹானல்லாஹ். இது என்ன விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே? ஒரு மனிதர் நோயுற்றால், கவனியுங்கள், எல்லோருக்கும் நோய் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லோருக்கும் நோய் இருக்கும், அல்லது நோயை அடையக்கூடிய வயதிற்கு வந்தால் தானாகவே நோய் வரக்கூடிய வயதிற்கு வந்து விடுவோம், அதுவும் இருக்கிறது. இப்படி ஒருவர் நோயுற்று அவரின் அந்த நோய்க்காக அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்குகிறான். எப்படி வழங்குகிறான் அந்த நோய்க்காக? யாருக்கு தெரியும்? நோயுற்றால் அல்லாஹ்விட நன்மை கிடைக்குமா? ஜுரம் வருகிறது, காய்ச்சல் வருகிறது, காய்ச்சல் வந்ததினால் அல்லாஹ் நமக்கு நற்கூலியை வழங்குகிறான் என்று சொல்கிறார்கள். இதை ஈமான் கொள்வது கடமையாகும் என்று நூலாசிரியர் சொல்கிறார்கள். இந்த வரியில் நோயுற்றால் அதற்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று நம்புவது ஈமானின் ஒரு பகுதியாகும். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? உலமாக்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நோயுற்றால் நற்கூலி கிடைக்கும், ஆனால் அதுக்கு நிபந்தனைகள் இருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லாம் நற்கூலி கிடைத்து விடாது. அந்த நோய் வரும் பொழுது அந்த நேரத்தில் மனிதன் ஒரு சில நிபந்தனைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அவன் நோய்வாய்ப்பட்டதற்கு எந்த நற்கூலியும் கிடைக்காது. என்ன நிபந்தனைகள்? முதலில் அவன் முஃமினாக, விசுவாசியாக, முஃமினாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் அந்த நோயின் மீது சபுர், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். கதரில், அல்லாஹ்வுடைய விதியில் திருப்தியின்மையை கொண்டு வந்து விட்டார் என்றால், எனக்கு இப்படி ஆகிவிட்டது, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு அல்லாஹ் இப்படி தருவான், எனக்கு தான் தரணுமா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இதை அல்லாஹ் கொடுக்கிறான், ஏன் இப்படி பண்றான், எதனால இப்படி செய்யறான் என்ற இந்த வார்த்தைகள் அவர் கதரில் அந்த விதியை, திருப்தியின்மையை காட்டுகிறது. இவருக்கு இந்த நற்கூலி கிடைக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகா. அதனால்தான் நோய் யாராவது உற்றால் அஹ்சன் அல்லாஹ் அஜ்ரக், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல அஜரை உங்களுக்கு வழங்கட்டும், லா பஅஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ்,
லாபாஸ், கவலைப்பட வேண்டாம், தஹூர், இது உங்களை சுத்தப்படுத்தும், உங்கள் பாவத்திற்கு பிராயஜமாக இருக்கும், உங்களுக்கு நன்மை வரும் என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு கேட்க சொன்னது. இதனால் தான் இன்னொரு நிபந்தனை, அதற்கான கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது முறையிடாமலும் பதற்றம் அடையாமலும் இருக்க வேண்டும். இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தான் இந்த நன்மை. இது இல்லாமல் நோய் வந்து விட்டது, எந்த ஒரு நல்ல எண்ணத்தும் வைப்பதில்லை அல்லாஹ்விடம் கோச்சித்துக் கொள்வது, கோபித்துக் கொள்வது, எனக்கு மட்டும் இப்படி நடந்து விட்டது இப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கான கூலியை ஒருவர் எதிர்பார்க்க முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இங்கு ஒரு கேள்வி. 62 அந்த நூலில் ஒரு மனிதர் நோயுற்றார் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதர் நோயுற்றால் அவரின் அந்த நோய்க்காக அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்குகிறான் என்று. காஃபிர்களும் இதில் வருவார்களா? முஸ்லிம் அல்லாதவரும் இதில் வருவார்களா? அவர் நோயுற்றால் அவருக்கும் நற்கூலி கிடைக்குமா? ரபி அவர்கள் இந்த இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இடத்தில் நூலாசிரியர் ஒரு மனிதர் என்று சொன்னது முஸ்லிமை தான் குறிக்குமே தவிர முஸ்லிம் அல்லாத எல்லா மனிதர்களையும் இங்கு அவர் குறிக்கவில்லை. ஏனெனில் நிபந்தனையில் மிக முக்கியமானது இஹ்திசாபுல் அஜ்ர் இன்தல் மரத், நோயுற்ற நேரத்தில் அஜ்ரை எதிர்பார்ப்பது, நற்கூலி எதிர்பார்ப்பதற்கு முதல் நிபந்தனை அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருந்தால் மட்டும் போதுமா? திருப்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், அஜ்ரை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒருவர் செய்தால் அவருக்கு சோதனை அவருக்கு நியமத்தாக மாறுகிறது. இதனால் தான் அல்லாஹ் தூதர் என்ன சொன்னார்கள்? அஜபன் லி அம்ரில் முஃமின் ஃபஇன்ன அம்ரஹு குல்லஹு கைர். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏன்? அவனுடைய எல்லா நிலையும், அவனுடைய உலகத்தில் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிலையும் அவனுக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது. எப்படி நன்மையாக இருக்கிறது? அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அதற்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மையாக இருக்கிறது. தீமை ஏற்பட்டால் அதில் அவன் பொறுமையாக இருக்கிறான். தீமை ஏற்பட்டால் அவன் அதிலே பொறுமையாக இருக்கிறான். தீமை ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. இது முஃமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இது ஈமான்தாரிகளை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள், வெற்றியாளர் நாம் தான். நம் வாழ்க்கையில் எவ்வித விதமான சோதனைகள் ஏற்படலாம், ஆனால் ஒரு முஃமினின் நிலை அந்த சோதனை சாதனையாக மாற்றி காண்பிப்பான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு. அந்த நிலை நம்மிடம் வர வேண்டும். ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் இணை வைப்பாளர்கள் போல, முஸ்லிம் அல்லாதவர்கள் போல ஆகிவிடாதீர்கள். நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தடம் புரளாமல் அஜ்ரை எதிர்பார்த்து நிற்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னது மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ்வின் அடியார்களே. அடுத்ததாக செல்வோம். 63 அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதிற்கு, அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதிற்கு அவர் கொல்லப்பட்டதற்காக அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்குகிறான். ஆம், இதை யார் மறுக்க முடியும்? ஒரு ஷஹீதிற்கு, அவர் கொல்லப்பட்டதற்கு அல்லாஹ் மாபெரும் நற்கூலியை வழங்குகிறான். இன்னும் அந்த ஷஹீதுடைய உயிர், அவருடைய ஆத்மா, அது எல்லாம் எங்கு இருக்கும் என்பதையெல்லாம் வேறு ஒரு வரியில் ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள். இமாம் பர்பஹாரி, அதை பின்னால் பார்ப்போம். 64வது விஷயம், இது ரொம்பவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவனியுங்கள். இவ்வுலகில் குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது, இவ்வுலகில் குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது அவர்கள் அந்த வலியை உணர்கிறார்கள் என்பதை நம்புவது ஈமானின் ஒரு பகுதியாகும். குழந்தைகளுக்கு வலி ஏற்படாது என்று அப்துல் வாஹித் என்பவரின் சகோதரியின் மகனான பக்ர் என்பவர் கூறினார். அவர் ஒரு பொய்யன். என்ன சொல்கிறார்கள்? இவ்வுலகில் குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது அவர்கள் அந்த வலியை உணர்கிறார்கள் என்பதை நம்புவது ஈமானின் ஒரு பகுதியாகும். குழந்தைகளுக்கு வலி ஏற்படாது என்று அப்துல் வாஹித் என்பவர் குஃபாவில் வாழ்ந்த ஒரு நல்ல அல்லாஹ்வை வணக்கக்கூடிய ஒரு வணக்கசாலி. ஆனால் இவருடைய சகோதரியின் மகன் ஒரு பிதத்வாதி, ஹவாரிஜி சிந்தனை உடையவன். இந்த பக்கர் இந்த ஹவாரி சிந்தனை உடையவன். இந்த பக்கர் என்பவன் என்ன சொன்னார் என்றால், குழந்தைகளுக்கெல்லாம் வலியை உணர முடியாது,
குழந்தைகள் வலியை உணர முடியாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அல்லது விபத்து ஏற்பட்டு விட்டது, கீழே விழுந்தது, இப்படி எல்லாம் நடந்து என்றால் குழந்தைகளால் அந்த வலி ஏற்பட முடியாது. எதற்காக இதை இந்த நூலில் நூலாசிரியர் கொண்டு வர வேண்டும்? யாருக்கு தெரியும்? கை தூக்கலாம். குழந்தைகளுக்கு வலி ஏற்படாது என்று சொல்வது உங்களால் ஏதாவது யோசிக்க முடிகிறதா? எதற்காக நூலாசிரியர் இந்த இடத்தில் இந்த பாயிண்டை இந்த இடத்திலே கொண்டு வருகிறார்கள்? குழந்தைகளுக்கு வலி ஏற்படாது என்று சொல்வது வழிகேடு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? எதனால் இந்த இடத்தில் இதை பற்றி பேசுகிறார்கள்? யாருக்குமே தெரியவில்லையா? சொன்னால் தான் தெரியும். அப்படித்தான், அந்த நிலையில் தான் இருக்கிறோம் அல்லவா? ஏன் குழந்தைகளுக்கு வலி ஏற்படாது? இங்கே வந்தார்கள் இந்த வழிகேடர்கள், முஅத்தஸிலாக்கள். இந்த முஅத்தஸிலாக்கள் இங்கே வந்தார்கள். எந்த பாவமும் அறியாத ஒரு குழந்தையை அல்லாஹ் எப்படி வலியை கொடுப்பான்? அப்படி வலியை கொடுத்தால் என்றால் அல்லாஹுடைய மகத்துவத்திற்கு அது ஈடாகாதல்லவா? அல்லாஹ் அநீதியாளனாக ஆகிவிடுவானே. சிறு குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு எப்படி அல்லாஹ் என்று சொல்கிறோமே. சாதாரண விஷயம், சாதாரண நூல் அல்ல இந்த நூல், ஷர்ஹ் சுன்னah. அதனால் தான் இந்த இடத்தில் இதை கொண்டு வருகிறார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், இதை விட ஒரு கேவலமான வழிகேடு, அசிங்கமான வழிகேடு, இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பக்கருடைய இந்த கேவலமான வழிகேடு, அசிங்கமான வழிகேடு வேறு எதுவும் இல்லை. ஒரு நாம் சின்ன வயதிலிருந்து குழந்தையாக இருக்கக்கூடிய நாம் ஏதாவது ஒரு வலி அப்படி அடித்தால் கூட அந்த வலியை உணர்வோம். இது அல்லாஹ்வுடைய கதர், இது அல்லாஹ்வுடைய விதி. ஆனால் இவர்கள் பண்பை மறுக்க வேண்டும், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வைத்து வைத்து மார்க்கத்தில் ஒட்டுமொத்த வழிகேடுகளை கொண்டு வந்ததுதான் மிச்சம். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் கொஞ்சமும் அல்லாஹ் கொடுத்த மார்க்க ரீதியான அந்த அறிவை தூக்கி தூர வீசி எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் வழிகேட்டை கொண்டு வந்தவர்கள் தான் இந்த முஅத்தஸிலாக்கள். காரணம், இவர்கள் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த வேண்டும். என்ன தூய்மை? ஏனெனில் செய்யாத தவறு, குழந்தைகள் எல்லாம் ஏடுகள் உயர்த்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படி வலிக்கும்? இறைவன் என்பவனுடைய அந்த கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் அவன் இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி? அந்த கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் இறைவன் என்ற அந்த சொல்லிற்கு, அந்த அவன் மகத்துவத்திற்கு, இதெல்லாம் அவன் மகத்துவத்தை சீண்டக்கூடியதாக இருக்கிறது என்ற வழிகேடை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் அடிப்படை. அல்லாஹ்வுடைய விதியின்பால் நடக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் நாடுகிற நடக்கும். குழந்தைகளுக்கு வலிக்கும், நமக்கு வலிப்பது போல். நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எல்லாம் வலிக்கவில்லையா? காய்ச்சல் எடுத்தால் உடல் பிரச்சனை ஏற்படவில்லையா? நம் குழந்தைகள் வலியில் துடிப்பதை நாம் பார்த்ததே இல்லையா? நம் குழந்தைகள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை வலிக்குது என்றுதான் சொல்லும். இதை மறுப்பவர்களை எங்கே போய் சொல்வது? எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காரணம், குர்ஆனையும் சுன்னாவையும் தங்கள் அறிவுக்கு உட்படுத்தினால் வந்த வழிகேடுகள் தான் இந்த வழிகேடு அனைத்தும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இதைத்தான் இந்த இடத்திலே உலமாக்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். அவர்களுடைய மனோ இச்சையும் குழந்தைகளுக்கு வலி உண்டு என்பது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை என்பது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட உண்மை. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த விஷயத்தை பின்னால் வரும்போது நாம் பார்ப்போம். 65வது விஷயம், நிச்சயமாக அல்லாஹ்வின் அருளிலான் அன்றி எவரும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதையும், அல்லாஹ் எவரையும் அவரது பாவங்களின் காரணமாகவும் அவற்றுக்கு தகுந்தவாறுமே அன்றி தண்டிப்பதில்லை என்பதையும் அறிந்து கொள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாகவும் அதற்கு அவர்கள் உரியவர்கள் என்பதற்காகவே அன்றி அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான். அவன் அநீதியாளன் அல்ல, அவன் நீதியான். மேலும் ஒருவேளை வானங்களிலும் பூமிகளிலும் உள்ள நல்லவர்கள் தீயவர்கள் என அனைவரையும் அல்லாஹ் தண்டித்தாலும் அவர்களுக்கு அநீதி இழைக்காமல் தான் அல்லாஹ் தண்டிக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ்வை அவன் நீதி இழைக்கிறான் என்று கூறுவது ஆகுமானதல்ல, அவன் அநீதி இழைக்கிறான் என்று கூறுவது ஆகுமானதல்ல. ஏனெனில் தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை அபகரிப்பவனே அநீதியாளன் எனப்படுவான். ஆனால் இப்படைப்புகளும் அவற்றுக்கான கட்டளைகளும் புகழ்மிக்கவனான அல்லாஹ்விற்கே உரியவை.
இப்படைப்புகள் மற்றும் காரியங்கள் அனைத்தும் அவனுக்குரியவையே. இவ்வுலகம் அவனது உலகம். அவன் தனது படைப்புகளை குறித்து என்ன செய்தாலும் அவனிடம் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அல்லது எப்படி என்று கேட்க முடியாது. அல்லாஹுக்கும் அவனது படைப்புகளுக்கும் இடையில் எவரும் குறுக்கிட முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை உலமாக்கள் மிக அழகாக விளக்குகிறார்கள். இதை உலமாக்கள் மிகவும் அழகாக விளக்குகிறார்கள். என்ன விஷயத்தை விளக்குகிறார்கள் என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சொர்க்கத்திற்குள் இந்த நுழைவது, உதுகுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன், இந்த வசனம், நீங்கள் அமல் செய்வதினால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். சரி, இங்கு நான் அமல் செய்ததினால் அல்லாஹ் எனக்கு பகரமாக சொர்க்கத்தை தர வேண்டுமா, அல்லது நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டிய காரணம் அல்லாஹுடைய ரஹ்மத்தாகத்தான் நாம் இருக்கும். இந்த அமல்கள் எல்லாம் அடுத்த ஒரு விஷயம். இந்த அமல்களை நாம் செய்வோம், அல்லாஹ் செய்ய சொன்னான் செய்வோம். ஆனால் சொர்க்கத்திற்கு போவது என்பது வாங்கக்கூடிய லைசன்ஸ் அல்ல. நான் அமல் செய்வேன், அதனால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். ஏதோ அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் இந்த வேலையை கூலியாளுக்கு வேலை செய்வது போல் அல்லாஹ் நம்ம இங்கு வணங்க சொன்னான், அதனால் நான் அவனை வணங்கினேன், வணங்குவதற்கு அல்லாஹ் எனக்கு தர்க்க கூலியை தர வேண்டும் என்ற இந்த எண்ணம் வழிகேடான எண்ணம். அதனால் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்றி சொர்க்கம் நுழைய முடியாது. நீங்களுமா யா ரசூலல்லாஹ்? அத்தானா, நானும் அதேதான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்றி யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அடியார்கள் செய்யும் நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறான். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு. இது அனைத்துமே நாம் அனைத்தும் தெரியப்பட்ட விஷயம். குர்ஆனில் நீங்கள் செய்ததற்காக ஐ பிமா குந்தும் தஅமலூன் என்ற இந்த வசனம், இந்த பி, இந்த ஹர்ஃபு ஜர், இந்த பி லைஸ பாஉ ஸமன், அதாவது பகரமான சமன். இதற்கு எவ்வளவு கூலி, அதற்கு அந்த கூலியை தாருங்கள். நான் இவ்வளவு அமல் செய்தேன், அதற்கு எனக்கு சொர்க்கம் வேண்டும், தாருங்கள். அந்த பா அல்ல இது, அந்த பா அல்ல, இது பாஉ ஸபபிய்யா, காரணம். மேலும் உலமாக்கள் இருக்க சொல்கிறார்கள் என்னவென்றால், ஒரு மனிதன் தனது அமல்களை செய்துவிட்டு அதன் மூலம் நான் அல்லாஹ்விற்கே உதவி செய்து விட்டேன் என பெருமை கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் அமல்களை செய்துவிட்டு நான் அல்லாஹ்விற்கு உதவி செய்து விட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி நிறுத்தி விட்டேன், யாருமே வணங்காமல் இருக்க நான் மட்டும் வணங்குகிறேன், யாருமே தொழவில்லை ஆனால் நான் தொழுகிறேன், இந்த நிலை எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார், இது ஒரு அடியானுக்கும் ஒரு ரப்புக்கும் உடைய பண்பு அல்ல. இந்த பண்பிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. இதை சொல்கிறார்கள் உலமாக்கள். மாறாக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே சுவனம் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கையுடன் நாம் செயல்பட வேண்டும். எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால்தான் நமக்கு சொர்க்கம். உங்கள் அமல்களை கொண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். லா தக்தரு பிஅமாலிக்கும் நமஹதிஹி மினல் அஸ்பாப். அமல் என்பது காரணிகளாக இருக்குமே தவிர அல்லாஹ்வின் அடியார்களை ஒருபோதும் அது காயாவாக இருக்கக்கூடாது. நான் செய்து விட்டேன் அப்படின்னா எனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சர்டிபிகேட் போட்டுக் கொள்வது நமக்குள்ளே. நாம் நன்மாராயம் சொல்வோம், இதை செய்தால் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ், நன்மாராயம் சொல்வோம், புஷ்ரா தப்ஷீர் யஜூஸ். ஆனால் அதை கொண்டு சர்டிபிகேட் வைத்து வாங்குவது அல்ல நம்முடைய மார்க்க விஷயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை எவ்வளவுதான் நாம் செய்தாலும் அல்லாஹ்விற்கு நாம் மறுபடியும் அவன் கொடுக்கக்கூடிய அந்த நன்மைக்கு நாம் ஈடுபடுத்த முடியாது என்பதையே உலமாக்கள் இங்கு பல முறையில் விவரிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஷேக் அவர்கள் விளக்கிறார்கள், அல்லாஹ்வின் அருட்கொடைகளை விவரிப்பது மனித சக்தியால் இயலாத ஒன்று. உதாரணமாக நாம் சாதாரணமாக கருதும் நம் சுவனத்தை, நம்முடைய சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரெத், சுவாசத்தை ஷேக் ரபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவில் 24 மணி நேரம் சுமார் 24,000 முறை சுவாசிக்கின்றான். எத்தனை முறை சுவாசிக்கின்றான்? இதை சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நாளில் மட்டும் சுவாசத்திற்காக மட்டும் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 24,000 அருட்கொடைகளை வழங்குகிறான். நாம் என்ன திருப்பி தருகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் செய்யக்கூடிய அந்த ஐவேளை தொழுகை பெரிது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த ஐவேளை தொழுகை கூட இல்லாமல் இருப்பவர்கள் 24,000 சுவாசத்தை
மணிக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அல்லாஹ்விடம் அருட்கொடைகளை வாங்கிக் கொள்கிறார்களே, அவர்களை நாம் என்னவென்று சொல்வது? இப்பொழுது ஏன் உலமாக்கள் ஒருவேளை தொழுகையை விட்டாலும் காஃபிர்கள் என்று சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏன் ஒருவேளை தொழுகையை விட்டாலும் உண்மையில் அவன் காஃபிர் என்று இப்னு பாஸ், இப்னு உஸைமீன் போன்ற உலமாக்கள் ஏன் தக்ஃபீர் செய்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? 24,000 முறை சுவாசிப்பதற்கு மட்டும் இவ்வளவு பெரிய அல்லாஹ் அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் என்றால் அதற்கான கூலி என்ன? இதில் மற்ற அருட்கொடைகளை நாம் இன்னும் கணக்கிலேயே சேர்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஷேக் ரபீ. இந்த ஒவ்வொரு சுவாசத்திற்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் செய்யும் அனைத்து வணக்கங்களையும் இந்த அருட்கொடைகளுக்கு பகிர்ந்தளித்தால் அது அந்த 24,000 சுவாசங்களில் ஒரு சிறிய பகுதியை கூட ஈடாகாது. ஒரு நாளிற்கு பிறந்ததிலிருந்து இப்போது வரை எத்துணை முறை சுவாசங்களை நாம் செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. நூலாசிரியர் அநீதிக்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பக்கம் 35 அநீதிக்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். என்ன விளக்கம் என்றால், தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை அபகரிப்பவனே அநீதியாளன். இந்த விளக்கத்தை உலமாக்கள் ஒரு சரியான விளக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை அபகரிப்பவனே அநீதியாளன் என்பது ஒரு அநீதிக்கு ஏற்ற விளக்கம் அல்ல. ஏனெனில் அநீதிக்கு ஏற்ற விளக்கம் என்றால் எந்த இடத்தை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பது, இதற்கு பெயர் தான் அநீதி என்று இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் போன்ற உலமாக்கள் விவரிக்கிறார்கள். சரி, ஏன் இங்கு நாம் இதை சொல்கிறோம்? எதனால் இந்த விஷயத்தில் சொல்கிறோம்? எடுத்துக்காட்டாக ஆசிரியர் கொடுத்த அந்த விளக்கத்தை பின்வருமாறு உலமாக்கள் கூறுகிறார்கள். ஒருவர் பிறரது உடைமையில் தலையிடுவது மட்டும் அநீதி என்று சொன்னால் அது எல்லா இடங்களிலும் பொருந்தாது. அநீதி என்றால் ஒருவருடைய மற்றவருடைய இடத்தை அபகரிக்கிறார், ஒரு பொருளை அபகரிக்கிறார், அது மட்டும்தான் அநீதியா என்று ஆகிவிடும். அல்ல, அது மட்டும் அநீதி இல்லை. எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் தன் சொந்த சொத்திலேயே அநீதி இழைக்க முடியும். பிறருடைய பொருள் அல்ல, அவர் பொருள் தான். அவர் பொருளில் அவர் அநீதி இழைக்க முடியுமா இல்லையா? அநீதி இழைக்க முடியும். எடுத்துக்காட்டாக பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார் உலமாக்கள் விவரித்து கூறுகிறார்கள். உதாரணமாக ஒருவர் தனது செல்வத்தை அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் காரியங்களில் வீணாக்கினால் அவர் தனது சொந்த சொத்திலே அநீதி இழைக்கிறார். எனவே அநீதி என்ற சரியான அர்த்தம் என்னவென்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பிறர் சொத்தில் கை வைப்பது மட்டும் அநீதியாக இருக்காது. மாறாக அநீதி என்பது ஒரு இடத்தில் வைக்க வேண்டிய அந்த பொருளை அந்த இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பது, அதுதான் அநீதி. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அநீதியுடைய விஷயத்திலே தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அடுத்ததாக 66வது விஷயம், யாராவது ஒருவர் அறிவிப்பாளரை கொண்ட மார்க்க செய்திகளை குறை கூறுவதையோ விடமாட்டுகிறார்கள். பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபடியும் ஹதீஸ் மறுப்பாளர்களை அவர்கள் இந்த நூலில் விடுவதாக இல்லை. 10 பாயிண்ட்க்கு ஒன்னாவது கொண்டு வந்து விடுகிறார்கள் நூலாசிரியர். இந்த ஹதீஸ், நவீன ஹதீஸ் மறுப்பாளர்களை அவர்கள் விடுவதாக இல்லை. யாராவது ஒருவர் அறிவிப்பாளர்களை கொண்ட மார்க்க செய்திகளை, அப்படி என்றால் என்ன மாமான அறிவிப்பாளர்களை கொண்ட மார்க்க செய்திகள், ரிவாயா அல் ஆசார், அசர்கள், அது ஹதீஸாக இருக்கட்டும், மௌகூஃபாக இருக்கட்டும், சஹாபாக்களுடைய அசராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அறிவிப்பாளர்களை கொண்ட மார்க்க செய்திகளை குறை கூறுவதையோ அல்லது அவற்றை ஏற்க மறுப்பதையோ அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான செய்திகளில் எதனாயும் நிராகரிப்பதையோ நீ கண்டால் அவரது இஸ்லாத்தின் மீதே சந்தேகம் கொள். நான் சொல்லவில்லை, என்னிடம் வந்து விடாதீர்கள், நூலாசிரியர் சொல்கிறார்கள். நான் வந்து சொல்லிவிட்டார், இவர் அஸ்லம் மதனி சொல்லிவிட்டார் என்று பரப்பிவிடுவது அல்ல. நானும் சொல்கிறேன், இமாம் அவர்களை முன்மொழிகிறேன். ஆனால் இமாம் அவர்கள் சொல்வதை கவனியுங்கள். யாராவது ஒருவர் அறிவிப்பாளரை கொண்ட மார்க்க செய்திகளை குறை கூறுவதையோ அல்லது அவற்றை ஏற்க மறுப்பதையோ அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்திகளை எதனையாவது நிராகரிப்பதை நீ கண்டால் அவரது இஸ்லாத்தின் மீதே நீ சந்தேகம் கொள். முதலில் சுப்ஹானல்லாஹ், யா இஹ்வான், கடுமையான வார்த்தை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த திமிரில், எந்த அல்சாட்டியத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்க யாரும் இல்லை, அதுதானே. எங்களை கேட்க யார் இருக்கிறார்? நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹதீஸை மறுப்போம், நாளை ஒரு ஹதீஸை மறுப்போம். எங்களை கேட்பதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள்? சொல்கிறார்கள் நூலாசிரியர் பின்னால் சொல்கிறார்கள், ஏனெனில்
அவர் மிகவும் மோசமான கருத்தையும் கொள்கையையும் கொண்டவர் ஆவார். நான் அல்ல, இமாம் சொல்கிறார்கள். அவர்கள் மிகவும் மோசமான கருத்தையும் கொள்கையையும் கொண்டவர் ஆவார். உண்மையில் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரது தோழர்களையும் தான் மட்டம் தட்டுகிறார். ஹதீஸை தட்டினால் நாங்கள் எப்படி சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறோம் என்று சொல்கிறீர்கள், நாங்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்துகிறோம் சொல்கிறீர்கள். இதோ வருகிறார்கள் நூலாசிரியர், இதோ சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தோழர்களையும் சஹாபாக்களையும் தான் மட்டம் தட்டுகிறார்கள். 1200 வருஷம், மாஷா அல்லாஹ், எவ்வளவு நிம்மதியா இருக்கிறது. நமக்கு முன்னால் இமாம்கள் ஐம்மாக்கள் தங்களுடைய நூல்களில் பொருட்நூல்களில் பதிவு செய்து விட்டு போயிட்டார்கள். என்ன தெரியுமா சொல்கிறார்கள் பாருங்கள். ஏனெனில் நாம் அல்லாஹ்வை அறிந்ததும் அவனது தூதரை அறிந்ததும் குர்ஆனை அறிந்ததும் நன்மை தீமைகளை தெரிந்ததும் இவ்வுலகம் மற்றும் மறுமை குறித்து அறிந்து கொண்டதும் இந்த அறிவிப்புகள் வழியாகவே ஆகும். நிச்சயமாக சுன்னாவிற்கு ஹதீஸ்களுக்கு குர்ஆன் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது அடுத்த விஷயம், இதை பின்னால் பார்ப்போம். அனைத்துமே நாங்கள் இவர்களின் மூலமாகத்தான், சஹாபாக்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அந்த ஹதீஸ்களை கொண்டும் மார்க்கத்தை குர்ஆனை இது இவர்களே நீங்க தட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் தட்டுகிறீர்கள். நீங்கள் சஹாபாக்களை, அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க சஹாபாக்களை தட்டுவார்கள். சஹாபாக்களை தட்டுவார்கள், சஹாபாக்களை தட்டுபவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களை மறந்தவர்களையும் தான் நீங்க குறிப்பிடுகிறார்கள். சஹாபா வழி என்று சொன்னால் போதாது, சஹாபா வழிப்படி நடக்க வேண்டும். தங்களுடைய இஜ்திஹாதில், தங்களுடைய தத்தப்புவில், தங்களுடைய இஸ்தித்லாலில், இஹ்திஜாஜில், ஆதாரம் எடுப்பதில், ஆதாரம் பார்ப்பதில், குர்ஆன் சுன்னாவின் முடிவுகள், மார்க்க முடிவுகள் எல்லாவற்றிலும் நம்முடைய மன்ஹஜ், நம்முடைய வழிமுறை, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மக்களுக்கு போதனை செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் சஹாபாக்கள் வழி இருக்கிறது. நீங்கள் சஹாபாக்களை தட்டினால் அவன் குர்ஆனையே தட்டுகிறான். ஏனும் குர்ஆனும் சஹாபாக்கள் வழியாகத்தான் நமக்கு வந்தது. ஹதீஸும் அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸும் நமக்கு அல்லாஹ்வின் சஹாபாக்கள் மூலமாகத்தான் வந்தது. நீங்கள் சஹாபாக்களை தட்டினால் மார்க்க அஸ்திவாரத்தை தட்டுகிறீர்கள் என்றுதான் இமாம் பர்பஹாரி விளக்குகிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. எவ்வளவு தெளிவான ஒரு விஷயங்களை விவரிக்கிறார்கள். இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த இடத்திலே நான் அதை கூற முடியாது, நேரம் நமக்கு இல்லை. அல்லாஹ்வின் அடியாரே, நூலை முடித்தாக வேண்டும். ஆகாது பற்றி ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் எண்ணற்ற எண்ணிக்கையில் இல்லாத ஆகாது ஹதீஸ்களை கொள்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் சுபூத்துல் கத்இ ஆகாது இல்லை, அது கத்இயான சந்தேகம், சந்தேகத்திற்கு அப்பழுக்கற்ற ஹதீஸாக இருக்காது. ஏனெனில் இதெல்லாம் ஆகாத ஹதீஸ்கள். ஒருவர் அல்லது 2 பேர் அல்லது 3 அல்லது 4 மட்டும் அறிவித்ததை இஸ்லாமிய கொள்கையாக ஏற்க முடியாது என்ற வழிகேட்டை கொண்டு வந்தார்கள் இந்த குரூப்புகள். முத்தவாத்திராக இருந்தால்தான் அப்படி என்றால் முத்தவாத்திர் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது, முத்தவாத்திர் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. முத்தவாத்திர் என்றால் என்ன? மனதினுடைய அறிவுக்கு எந்த எல்லளவிலும், அதாவது எண்ணிக்கையான நம்பரில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை முத்தவாத்திர் சொல்வார்கள். சுருக்கமாக இன்னும் அது இருக்கிறது, துஹாலுபி அல் ஹிஸ் என்று சொல்வார்கள். இது அல்லாத ஒருவர் அல்லது 2 பேர் மட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள், இதையெல்லாம் நாம் கொள்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்ற வழிகட்ட கொள்கைகள் இதில் தான். சஹீஹ் புகாரியை மறுத்தது, சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ்களை மறுத்தது, இதெல்லாம் உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு எல்லாம் ஒன்றுதான். கவனம் 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 கவனம். நமக்கு ஹதீஸ்கள் என்றால் எல்லாமே ஒன்றுதான், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நமக்கு இன்னும் சொல்ல போனால் கவனியுங்கள், இங்கு ஒரு கேள்வி தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் இந்த கதரியாக்கள் வழிகட்ட கூட்டத்தார்கள், மஅமர் இப்னு உபைத் இப்னு யாமர் போன்ற மற்ற தாபியீன்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் சந்திக்க வரும்பொழுது இப்படிப்பட்ட வழிகேடு வருகிறது என்று சொன்னவுடன் இப்னு உமர் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள். அவர்களை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், அவர்களும் என்னை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். சரி, எல்லாம் சொல்லிவிட்டார்கள். விதியுடைய விஷயத்திற்கு ஆதாரம் எடுக்கிறார்கள் இப்னு உமர். நன்றாக கவனியுங்கள், எந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்தார்கள், எதை ஆதாரமாக எடுத்தார்கள்? அந்த நேரத்தில் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் மார்க்கத்தை பற்றி கேட்ட பொழுது அக்பிர்னி அனில் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவியுங்கள் நபியே என்று சொன்னவுடன் நபி அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தின் 5 தூண்களை அறிவித்தார்கள். அந்த 5 தூண்களில் ஒன்று, அல்லது ஈமானை பற்றி அறிவித்தார்கள். ஈமானின் அந்த 6 தூண்களில் ஒன்று அன்துமின பி கதரி கைரிஹி
இங்க ஒரு கேள்வி, விதியை பற்றி குர்ஆனில் ஆதாரம் இல்லையா? விதியை பற்றி குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நல்ல எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கிறது குர்ஆனில். கவனியுங்கள், முக்கியமான பிரச்சனை. 2 தாபியீன்கள் ஒரு சஹாபியை பார்க்க வருகிறார்கள். இவ்வாறு நடக்கிறது. சஹாபி அவர்களே, ஒரு கூட்டம் கிளம்பி விட்டது. மாமர் இப்னு உபைத் என்ற அந்த வலிகேடன் என்ன செய்கிறான் என்றால், காரியங்கள் எல்லாம் அல்-உன்ஃப், எல்லாமே நடந்ததற்கு முடிந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விற்கே தெரியும் என்று வாதிடுகிறார்கள் ஒரு கூட்டம். என்றவுடன் கோபப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சஹாபாக்கள் கொடுத்த அளவு ஈடாகாது என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள், என்றெல்லாம் திட்டுகிறார்கள். கடைசியில் ஒரே ஒரு ஆதாரத்தை அவர்களுக்கு காட்டுகிறார்கள். என்ன ஆதாரம் காட்டுகிறார்கள்? குர்ஆன் வசனத்தை காட்டினார்களா, ஹதீஸை காட்டினார்களா? ஹதீஸ். குர்ஆனில் ஆதாரம் இல்லையா விதியை பற்றி? சரி, ஏன் இங்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை ஆதாரம் காட்டினார்கள்? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, அதுதான் கவலை. உலமாக்கள் இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விதியை கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை, சலஃபுகளை பொறுத்தவரை, ஒரு மார்க்க விஷயத்திற்கு ஆதாரம் எடுக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் என்று பிரித்தெல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஒரு மார்க்க அடிப்படை விஷயத்திற்கு ஆதாரம் எடுக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் இரண்டுமே அவர்களுக்கு ஒன்றுதான். எது அவர்களுக்கு ஞாபகம் வருகிறதோ அதையே அவர்கள் முற்படுத்துவார்கள். அது அல்லாஹுடைய வேதமாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸாக இருக்கட்டும். இதுதான் மன்ஹஜுல் இஸ்தித்லால் வல் இஹ்திஜாஜ் இந்த ஸஹாபா. ஒரு விஷயத்திற்கு ஆதாரம் எடுக்கும் பொழுது இன்று இருக்கிறார்களே வழிகேடர்கள், குர்ஆனிற்கு முரண்பட்டால் குர்ஆனைத்தான் நாங்கள் முதலில் பார்ப்போம், ஹதீஸ்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம் என்ற இந்த வழிமுறை சஹாபாக்களிடம் இல்லை. சஹாபாக்களிடம் இது இல்லை. இன்னொரு உதாரணத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்ததற்கு பிறகு ஜகாத் கொடுக்க மறுத்த கூட்டத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஜகாத் கொடுத்த கூட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இப்னு உமர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேருக்கும் நடந்த அந்த உரையாடல் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன உரையாடல்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத் கொடுக்காதவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்? அவர்களை கொல்ல போகிறேன், அவர்களிடம் நான் போரிட போகிறேன் என்று சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள், யார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்லிவிட்டார்களோ என்ன ஆகும்? அஸமு மின்ஹும் திமாஅஹும் வ அம்வாலஹும், அவர்கள் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய இரத்தங்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு விட்டார்கள். யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சொல்லி தொழுகையை நிறைவேற்றினவர்கள். சரி, குர்ஆனில் இதற்கு ஆதாரம் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை இந்த இடத்திலே விவாதம் செய்கிறார்கள். அபூபக்கரே, எப்படி நாம் அவர்களுடன் போரிடுவது? அவர்களுடன் எப்படி போரிடுவது? ஏனெனில் அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்களே. என்ன சொல்லி இருக்கிறார்கள்? யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னவர்கள் அவருடைய ரத்தமும் அவருடைய இதுவும் நமக்கு ஹராமாகிவிட்டதே. சரி, இதே வசனம் இதே கருத்து குர்ஆனில் இல்லையா? எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறையை சொல்கிறான், அவர்கள் தொழுகையை அவர்கள் தௌபா செய்து அவர்கள் தொழுகையை வைத்தால், இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். ஆனால் இங்கு ஏன் அதை கொண்டு வந்தார்கள்? ஏன் ஹதீஸை ஆதாரமாக எடுத்தார்கள்? என்ன காரணம்? அவர்கள் பிரித்தெல்லாம் பார்க்கவில்லை. இது வசனம், இது ஹதீஸ், எல்லாம் அவர்களுக்கு ஒன்று. சுப்ஹானல்லாஹ். எப்போது தெரியுமா பிரிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் மூலமாக சொல்கிறார்கள். நாம் எது சிறந்தது, எது அஃதல், எது மகத்துவமானது? குர்ஆன் கலாமுல்லாஹி கைர் மக்லூக், அல்லாஹ் யாரிடமிருந்து வந்தது என்ற அடிப்படையில் குர்ஆனுக்கு நிகர் எதுவும் இல்லை. யாரிடமிருந்து வந்தது என்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில், அந்த நாஹியாவில், மின் ஹாதிஹி நாஹியா அல் குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நிகர் எதுவும் கிடையாது. ஆனால் மார்க்க ஆதாரங்களை எடுக்கும் போது, இந்த பெர்ஸ்பெக்டிவில் மார்க்க ஆதாரங்களை பார்க்கும் பொழுது லா ஃபர்க். வஸ்ஸஹாபா
அவர்கள் எந்த பிரிவையும் பார்க்க மாட்டார்கள். சாதாரண விஷயம் அல்ல இது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உசூல். எத்தனையோ ஆதாரங்கள் உலமாக்கள் இந்த விஷயங்களை விளக்குகிறார்கள். ஷேக் ரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக இந்த இடத்திலே விளக்குகிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே ஆனால் இன்று பாருங்க, ஹதீஸை ஹதீஸாகவே பார்ப்பதில்லை. பெரும் பெரும் பிரச்சனைகள், பெரும் பெரும் விஷயத்திற்கெல்லாம் சஹாபாக்களுக்கு பட்டு பட்டு என்று குர்ஆன் வருவது போல் ஹதீஸ் தான் வந்து நின்றது முன்னாடி. ஒரு ஹதீஸை கொண்டு அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் வார்க்க ஆதாரம் இதுதான், முடிந்து விட்டது. ஆனால் இங்கு இன்று ஹதீஸை சொன்னால் அதற்கு தர வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை தருவதே இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அதை தான் இங்கு சொல்கிறார்கள். அதை தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்கள் சாதாரண விஷயம் இல்லை என்பதை தான் இந்த நூலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். சுன்னாவிற்கு குர்ஆன் தேவைப்படுவதை விட குர்ஆனுக்கு சுன்னா மிக அதிகமாக தேவைப்படுகிறது. என்ன கூற்று இது? இது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னாவிற்கு குர்ஆன் தேவைப்படுவதை விட குர்ஆனுக்கு சுன்னா என்ன விஷயம் அல்லாஹ்வின் அடியார்கள், இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் நமக்கு விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே இவ்வாறு கூறுவதிலிருந்து பயந்தார்கள். என்னதான் சுன்னாவுடைய விஷயத்தில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சுன்னா குர்ஆனை தீர்ப்பளிக்கிறது, அவரிடம் இது குறித்து கேட்கப்பட்ட போது அவ்வாறு சொல்ல எனக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் சுன்னா குர்ஆனை விளக்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய பேச்சுடைய வழக்கில் குர்ஆன் தேவையுடையது என்ற வார்த்தையை நாம் தவிர்த்து கொள்ளலாம் என்றே உலமாக்கள் இந்த விஷயம் எதை சொல்ல வருகிறார் நூலாசிரியர். சுன்னா எந்த அளவிற்கு முக்கியம், ஒரு வசனத்தை கூட குர்ஆனுடைய சுன்னாவுடைய விளக்கம் இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள முடியாது. சுன்னாவை இப்படி இழிவுபடுத்தாதீர்கள், ஹதீஸ்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்பதை தான் சொல்ல வருகிறார்கள் நூலாசிரியர். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை உலமாக்கள் விவரிக்கிறார்கள். முதலில் அல்லாஹ்வின் அடியார்களே, சுன்னா குர்ஆனை என்ன செய்யும்? சுன்னா குர்ஆனை பல விஷயங்கள் உலமாக்கள் விளக்கிறார்கள். ஒன்று தஃப்சீர், தஃப்சீர்ஹு வ தபய்யினுஹு, விளக்குதல், விளக்கமளிக்கும், குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கமளிக்கும். மற்றொன்று விவரிக்கும், குர்ஆனில் சுருக்கமாக சொல்லப்பட்டவற்றை என்ன செய்யும்? குர்ஆன் சுன்னா விரிவாக விளக்கும். சரியா? உதாரணமாக தொழுகை, வகீமுஸ் ஸலாஹ், அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான் குர்ஆனிலே? தொழுகையை நிலைநிறுத்துங்கள். சரி, தொழுகை என்றால் என்ன? தொழுகை எப்படி தொழ வேண்டும், தொழுகை என்னெல்லாம் செய்ய வேண்டும், எல்லாத்தையும் எதை விவரிக்கிறது நமக்கு? சுன்னா. சுன்னா இல்லாமல் அதுதான் உலமாக்கள் இங்கு விவரிக்கிறார்கள். அதே போல தெளிவுபடுத்தும், யானி முபஹமாத், அதாவது நம்முடைய கண்களுக்கு தெளிவாக இல்லாமல் இருக்கக்கூடிய வசனங்களை சுன்னா தெளிவுபடுத்தும், முத்தஷாபிஹாத்துகளை நமக்கு தெளிவுபடுத்தும், இன்னும் சுருக்கி சொல்லும் என்று உலமாக்கள் பல விஷயங்களை இந்த இடத்திலே கை காட்டுகிறார். அல்லாஹ் தன் திருமலையை சொல்லவில்லையா? வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், உங்களுக்கு இந்த ذிக்ரை நாம் இறக்கி வைத்தோம். எதற்கு? லிதுபய்யின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் விளக்கம் அளிப்பதற்காக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது உலமாக்கள் இந்த விஷயத்தில் சொல்வதை வேண்டாம் என்றே சொல்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஹவாரிஜிகள் எப்படி வழிகிட்டார்கள்? திருடினால் கையை வெட்ட வேண்டும். ஹவாரிஜிகள் எங்கே கையை வெட்டுவார்கள்? கையை வெட்ட வேண்டும் என்றால் மொழி ரீதியாக கை என்றால் இதுவரை கை, மணிக்கட்டு வரை கை, அதனால் கையை இதுவரை வெட்ட வேண்டும் என்று ஹவாரிஜிகள் சொன்னார். ஆனால் நமக்கு சுன்னா என்ன விளக்குகிறது? எது சுன்னா நமக்கு எதை விளக்குகிறது? இந்த வாட்ச், ரிஸ்ட், மணிக்கட்டு, இங்குதான் வெட்டுவதை தான் நமக்கு அல்லாஹ் தூதர் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஒரணியூன்கள், நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களுக்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்து ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினார்கள். வழியிலேயே ஒட்டகத்தை பாலை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தை கொன்று விட்டு சென்று விட்டதின் அல்லாஹ் தூதர் மிகவும் கோபமடைந்து அந்த உரணியூர்கள் கூட்டத்தை திரும்ப வரவழைத்து அவர்களின் கைகளை கால்களை எல்லாம் வெட்டக்கூடிய அந்த வசனம் வருகிறது. கையை விட்டது காலை விட்டது என்றால் கையை மணிக்கட்டோடு வைத்து வெட்டுவது. இதுதான். இதற்கு விளக்கத்தை நீங்கள் குர்ஆனில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதன் விளக்கத்தை எங்கே பார்ப்பீர்கள்? சுன்னாவில் தான் பார்ப்பீர்கள். ஃபதுபய்யினுஹு வ துஃபஸ்ஸிருஹு. இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் சுன்னாவுடைய நிலை. ஆனால் ஹதீஸிற்கு இங்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, முக்கியமாக நம் ஊரில் ஹதீஸிற்கு எந்த முக்கியத்துவத்தையும் நாம் தருவதில்லை என்பதை மிகவும் ஒரு சோகமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, போதுமானது. வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் நாடினால்
நாளை இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னும் விதியுடைய விஷயம் இதையெல்லாம் ஏற்கனவே படித்து விட்டோம். இதை வெறுமனே நாம் படித்து செல்வதுதான். விதியை பற்றி போதுமான அளவிற்கு முந்தைய பாடங்களில் படித்திருக்கிறோம். அடுத்ததாக நாளை இஸ்ராவுடைய பயணம், இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடினால் அதை நாளை பார்ப்போம். பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.